அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனயீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏலி தீர்க்கதரிசியோடு இந்த இடத்துல கர்த்தர் பேசுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் கனத்திற்குரியவர், ஆண்டவர் எல்லா மகிமைக்குரியவர், ஆண்டவர் எல்லாம் கனத்திற்கு உரிய தேவனாக இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிற பொழுது, ஆண்டவரை கனப்படுத்துகிற பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று. தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது அவர் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அவரை கனம் பண்ணுகிற பொழுது அவர் நம்மை கனப்படுத்துகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் சிலாவும் சிறைச்சாலையிலே தலைகீழாக தொங்கினார்கள். அந்த நிலைமையிலும் ஆண்டவரை கனப்பண்ணினார்கள், ஆண்டவரை உயர்த்தினார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். நடந்தது என்ன? எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டவருடைய வல்லமை அளவில்லாமல் வெளிப்பட்டது. இரும்பு கதவுகள் எல்லாம் திறவுண்டன, அவர்களுடைய கட்டுகள் எல்லாம் கழண்டி விழுந்ததாம், அவர்களுடைய சிறையிருப்பு மாறினதாம். காரணம், ஆண்டவர் உயர்த்தப்பட்டார் அவர்கள் மூலமாக. அது நிமித்தம் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்ததாக ஆண்டவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தினது மாத்திரமல்ல, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர் நிரூபித்தது மாத்திரமல்ல, பவுலும் சிலாவும் யார் என்பதை எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் வெளிப்படுத்தினார், அவர்களை கனம் பண்ணினார். இந்த நாளில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் உங்கள் பிரச்சனையை கனப்படுத்தாதீங்க. உங்கள் பிரச்சனையை விட ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர். ஆண்டவரை உயர்த்துங்க, ஆண்டவரை கனம் பண்ணுங்க. உங்கள் பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் போகும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஆண்டவரும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களை கனப்படுத்துவார். இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தி இந்த நாள் முழுவதும் நடத்துவராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும், இவர்களை பலப்படுத்தும், இவர்கள் தேவைகளை சந்தியும். என் தேவனே, எந்த இடத்துல இவர்கள் கனவேனப்படுத்தப்படுகிறதற்கு ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டதாய் இவர்கள் தள்ளப்பட பார்க்கிறார்களோ, அதே இடத்துல இவர்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தும், இவர்களை மென்மேலும் உயர்த்தும். என் தேவனே, இவர்களை கனவேனப்படுத்த பார்க்கிற எல்லா சத்துருவின் சூழ்நிலைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள இவர்களை மூடி மறையும், இவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.